ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து விருமாண்டி 2004 வெளியான ஒரு தமிழ் திரைப்படம். கமலஹாசன் அவர்கள் இயக்கி நடித்த படம். இதில் வந்து கமலஹாசன், பசுபதி, நாசர், அபிராமி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ரேஷ்மான் எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்ட் இந்த படத்தில் முதல்ல கமலஹாசன் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ரேஷ்மான் எஃபெக்ட்டுக்கு வந்து விதை போட்டவர் யாருன்னா அகிரா குரோசுவா. அவர் ஒரு ஜப்பானிய டைரக்டர். 1950லேயே இந்த ரேஷ்மான் எஃபெக்டை கொண்டு வந்தவர். அதாவது வந்து ஒரு கொலையோ ஒரு சம்பவமோ நடக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் வியூவில் அந்த சம்பவத்தை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரேஷ்மான் எஃபெக்ட். இதையே வந்து கமலஹாசன் இந்த பாணியை எடுத்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. இதில் வந்து வில்லனான பசுபதியும் கமலஹாசன் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல இந்த சம்பவங்களும் கொலைகளும் எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த விருமாண்டியோட கதை. இந்த படம் வந்து ஒரு நான் லீனியர் ஸ்டோரி. அதே போல் இந்த படம் வந்து இளையராஜாவோட மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். படத்தோட பேக்ரவுண்டு ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி, நம்மளை ரொம்ப கட்டி இழுக்கும். அதே போல் இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து பெரிய தெய்வங்களான சிவான், விஷ்ணு, முருகர் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய படங்கள் வந்திருக்குது. முறையாக தமிழில் வந்து சிறு தெய்வங்களை பற்றி பேசின ஒரே படம் விருமாண்டி தான். இதில் வந்தக்கூடிய கேரக்டர்களும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட கேரக்டராகவே இருக்கும். அதாவது வந்து நல்லம்ம நாயக்கர், விருமாண்டி, கொத்தாலத்தேவன், பேய்காமன், இதெல்லாம் வந்து அந்த சிறு தெய்வங்களோட பேரையே வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரும் அந்த தெய்வத்தோட கேரக்டரோட ஒத்து போகிற மாதிரி இதில் திரைக்கதை அமைச்சதுக்கு வந்து நம்ம கமலுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹேட்ஸ்ஆப் கொடுக்கணுங்க. அதே போல் இந்த படம் வந்து அந்த மாதிரி பீரியடில் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து விருமாண்டின்ற பேர் வைக்காமல் சண்டியர்னு கமல் வச்சிருந்தாரு. அதனாலே 2004 இது வந்து இப்போ அரசியல் கட்சிகள்லாம் இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்த்தாங்க. அதுக்காக மனுஷன் போராடி இந்த படத்தோட செட்டெல்லாம் வந்து சென்னையிலே போட்டு நிறையா ஷார்ட்டெல்லாம் வந்து சென்னையிலே கிராமம் மாதிரி செட்டு போட்டிருந்தார். ஆக்சுவலாக அவர் பிளான் பண்ணது ஒரிஜினல் கிராமத்திலே இந்த படத்தை எடுக்கணுன்ட்டு. அதை எடுக்க விடாமல் தொந்தரவு பண்ணியிருந்தனால நிறைய இடங்கள் வந்து இந்த சென்னையிலே கிராமத்து செட்டை போட்டிருப்பாங்க. இன்னும் இந்த படத்தை வந்து ஒரிஜினல் கிராமத்திலே எடுத்திருந்தா இன்னும் இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குங்கிறது என்னோட கருத்துங்க. ஸோ இது வந்து சினிமா துறையில் என்ட்ரி ஆகணும், ஒருத்தர் வந்து தான் டைரக்டர் ஆகணும், நடிகர் ஆகணும்னு விருப்பப்படக்கூடியவங்க இந்த படத்தை வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியலாகவே வச்சுக்கலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அமேசான் பிரைமில் தமிழில் இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.